மாட்டி விட்டு மீசை வர வெட்டுறீங்களா? சொல்லாட்டி எல்லாத்தையும் கரண்ட் எரிஞ்சிருவேன். கழட்டிடாத. என்கிட்ட கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க லிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போவோம். உன்னை மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். மாப்பிள்ளையா? ஆமா, பொண்ணுங்க வீட்டுல வகை வகையா டிபன் திம்போம். உன் டிபன் கேர்லயே ரொப்பிக்குவோம். ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துருவோம். எப்படி நம்ம ஐடியா? இவ்வளவு மோசமான ஐடியாவை சொல்றீங்களே, தப்பு இல்லையா? டேய் நாயனா, நீயாவது புத்திய கொஞ்சம் ஊதியா? சேது, ஏழைங்கள்ல ரெண்டு ரகம். ஒண்ணு ஏழையா பிறந்துட்டோம்னு சொல்லி நொந்து போறது. இன்னொன்னு ஏழையா பிறந்தா என்ன, எப்படியாவது முன்னேறணும்னு சபதம் போட்டு முன்னேறது. இதுல நீ ரெண்டாவது ரகமா இருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு நல்ல வழி சொல்றது. எனக்கு பயமா இருக்கு. பயந்தவன் எதையுமே சாதிக்க முடியாது. நான் சொல்றது நல்லா நீ கேட்டுக்க. இப்ப நீ படிச்சது பிஏ. ஐயோ ஐயோ இல்ல, பிஏ. நான் படிச்சதே 10வது. அது 10வது. பொய் சொன்னாதான் பெரிய மனுஷன். அப்படி மத்தியில அவுத்து விடு. எதை? இங்கிலீஷ. இங்கிலீஷா? எனக்கு இங்கிலீஷே வராதே. அதனாலதான் பேச சொல்றேன். நான் அந்த காலத்து 5ஆம் கிளாஸ், இந்த காலத்துல எம்ஏ பிஏ படிச்சிருக்கிறாங்களே, அவங்கள கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். அத இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்ல சொல்லு. நான் சொல்றேன். கல்யாணம் ஆகாத கேரளே. என்ன வெறலா? கேல் கேல். ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? பொண்ணு கீழே ஸ்டாண்டு, மேலே பக்கெட்டா? கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர் ஸ்டாண்டிங். எப்படி? இவருதான் தேங்காய் தியாகராஜன், பெரிய தேங்காய் மணி. பொண்ணுக்கு அப்பா. வரும்போதே வெளியே பாத்துட்டேன். எதை? தேங்காயவா? தேங்காய் இல்லாம போர்ட்ல எழுதி இருந்தது. ஆமா, சாரி. யாரு? புளியம்பட்டி வெட்டுசாமி. புளியம்பட்டி வெட்டுச்சாமியா? வெளியில கலராஜுங்க. அது சரி, அம்மா எங்க? டேய், அவங்க அம்மா வேணும் கேட்ட. அவங்க அம்மா எனக்கு இருக்குங்க. அவங்க சம்சாரத்தை கேட்டா இன்னும் விக்கி விக்கி ஆயுதுங்க. சம்சாரத்தை கேட்டா அழமாட்டாங்களா? ஏங்க இந்த விக்கு விக்கிறீங்க? டீ குடிச்சு. என்னது, டீ குடிச்சிட்டாங்களா? அந்த அளவுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? சுத்த அவஸ்தகத்தால இருக்கியா? டீ குடிக்கல, டீ குடிச்சு விக்கி செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோதிக்கு நான் தான் வளர்க்கிறேன். ஏங்க பெறான்றீங்க? கொய்யாக்கா கேட்டா கொய்யாக்கா, நெல்லிக்காய் கேட்டா நெல்லிக்காய், பாவக்காய் கேட்டா பாவக்கா, இப்படி இனிப்பையோ கசப்பையோ கலந்து கலந்து என் குழந்தைய வளர்த்தையா. அவ மாப்பிள்ளைங்க வெளியில செருப்பு தைக்கிறாரு. இந்த செருப்பை தைக்கவே முடியாது. சரி, நீயே வச்சுக்க. எவ்வளவு கொடுப்ப? 1 ரூபாய். 1.5 ரூபா கொடு. 1 ரூபாய். ஒரு 1.25 கொடுப்பா. 90 பைசா. சரி சரி, 1 ரூபா கொடு. மாப்பிள வர்றார். வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள. வணக்கம். உட்கார். அப்பா, இதுதான் உட்கார்ந்து பேரு. உங்க ஊர்ல அப்படியா? எல்லா ஊர்லயும் அப்படித்தான். ஆமா, மாப்பிளுடைய பேருட? சேரா. சேது. சேத்து. சேத்து அருமையான பேர். சேத்து என்ன சேர்த்து வச்சிருக்கிறார்? 1 ரூபா தேரம். ஐயோ, வெறும் 1 ரூபாயா? இன்னும் பெரிய ரூபா. 1000 ரூபாயா? 1000மா? இன்னும் பெருசு. லட்சம் ரூபாயா? ஆமா. அப்போ என் மாப்பிள்ளை லட்சாதிபதி. மாப்பிள்ளை எங்க உத்தியோகம் பார்க்கிறார்? அரசாங்கத்துல சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்கில் தான் இருக்கார். ஐயோ, That means அதாவது small deviations overseas. சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனர். சஞ்சாசி, இவ்வளவு பெரிய ஆபீசரை எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டு வந்ததுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா. ஏண்டா 10 பைசா பெறாத பயில கூட என் பொண்ணை பார்த்துட்டு ஓசியில காபி டிபன் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க. பேமாவாங்க. உங்க வீட்டு டிபன் தூண்டுறதுக்காக நாங்க வரல. வரும்போதே ஹோட்டல்ல லைட்டா டிபன் துணி தான் வருவாங்க. காரியத்தை கெடுத்து போடாதரா. ஏன்? அதை இங்க நீ சொல்லணுமா? அது சரி, நீ ஊடி. என்ன கசமுசா? வெறும் கசமுசா? நான் கிடக்கிறான் விடுங்க. கத்திரிக்கோள் பைய வர்றப்ப மாப்பிள்ளை என்ன சொன்னார் தெரியுமா? பொண்ணு ஏழையா இருக்கணும்னு சொன்னார். அது அவரோட நல்ல குணம். நாட்டுடைய வறுமையை தெரிஞ்சு வச்சிருக்காரியா? அது மட்டுமா, பொண்ணை கூட பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டார். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என் பொண்ணு குழந்தையாவே வளர்த்துட்டேன். வாயில வரல வச்சுக்கிட்டு சப்புது. ஏங்க, இன்னுமா உங்க பொண்ணு வரல சப்புது? அவ வரல, அவ சப்புறா. உனக்கு என்ன? இன்னைக்கு என்ன டிபன்? தேங்காய் அல்வா, தேங்காய் சாதம், தேங்காய் குருமா, தேங்காய் பச்சடி,
தேங்காய் சொய்யா, தேங்காய் ஜிலேபி. சோமா, தேங்காய் சோமா. ஆஹா, இந்த ஒண்ணு போதுமே. இன்னைக்கு ஒரு அள்ளு அள்ளு அப்படியே ஜமாயிச்சு போடுறான். என்னது டிஃபன் கேரியர் வளைஞ்சு விரிஞ்சிருக்கு. சாப்பாடு கனமா வச்சு வளைஞ்சு விரிஞ்சு போச்சு. ஓ, சாப்பாடு வச்சா? ஆமா, இதை ஏங்க கொண்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, மாப்பிளை பாட்டி கூடவே இருக்கிறாங்க. சமைச்சு போட்டு தான் தினம் மாப்பிளை ஆபீஸ் போவாரு. இன்னைக்கு இங்க வந்துட்டோம். 1 2 3 4 5. என்னங்க என்றீங்க? மொத்த 6 ஐட்டமாச்சு. 5 கிண்ணந்தாள் இருக்குது. தேங்காய் சோமாசை எதுல வைப்ப? இதோ கொண்டாந்துட்டேனே. ஆ? எங்க பொறுக்கிடுது? அவனை கேளுங்க, அவன் தான் பொறுக்கிட்டு வந்தான். நாளைக்கு பையனோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். பொருத்தம் பார்த்து மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனிங்க. இந்தாங்க. உங்க பாட்டி பிரியமா சாப்பிடும்னு சொன்னீங்களே, நிறைய டிஃபன் கொண்டாந்துருக்கேன். டிபன் சாப்பிடுவேங்க. எதுக்கு இத்தனை ஐட்டம் எல்லாம் பண்றீங்க? என்னங்க, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையறதுன்னா அவ்வளவு சுலபமாங்க? அது சரிங்க, ஆ, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. ஆ. நாளைக்கு மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்து தர்றேன். இன்னைக்கு கொண்டாடலீங்களா? இல்லீங்க. அடடே, வாமா. யாருங்க? பால்காரி தங்கம். வயிற்ற கலக்குது சார். என்னங்க இது? சார், எனக்கு வயிற்ற கலக்குதுங்க. ஐயோ, 2 பேருக்கும் ஒரே நேரத்திலேயே கலக்குது? ஆமாங்க. அதுல ஒரு சிக்கலுங்க. என்னங்க? எங்க வீட்டுல ஒரே கக்கூஸ் தாங்க இருக்கு. நாங்க எப்பவுமே 2 பேரும் ஒரே கக்கத்துல தான் போவோம். அப்ப அதுல சிரமமே இல்ல. போங்க. ஐயோ, இங்க இருக்கிறாங்க. வாங்க வாங்க, சீக்கிரமா அங்க போவோம். வாங்க. தண்ணி இருக்குதா பாத்துக்கங்க. பேப்பர் எல்லாம் இருக்கா? எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். வாங்க வாங்க. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.